இப்போ தீபாவளின்னு வந்துட்டாவே மெமரீஸ் தான் ப்ரோ. இப்போலாம் யாரும் அந்த அளவுக்கு யாருமே செலிப்ரேட் பண்றதில்ல. அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சோம்னா நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும்ல. நான் இப்போ வீட்டுக்கு போனாலே பட்டாசு வெடிச்சிருவேன். சீக்கிரம் எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் பிடிக்குமா? சீக்கிரம் எந்திரிக்கிறது பிடிக்குமா? சீக்கிரம் எந்திரிக்கிறது கண்டிப்பா பிடிக்காது. எந்திரிச்சு தான் ஆகணும். அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா எந்திரிச்சு தான் ஆகணும். வெடிக்கிறது, ட்ரெஸ் போட்டு எல்லார்கிட்ட சீன் பண்றது. சீன் போடணுமா? ஓகே. அவருதான் செம்ம கிராக்கர்ஸ் இறக்குனாரு. நிறைய உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாருன்றீங்க. early morning 3:00லாம் எந்திச்சி என் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அதெல்லாம் இப்ப மிஸ் பண்றேன் நிறைய. எப்படா தீபாவளி காலையில அந்த டைம் எப்படா ஆகும் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இந்த காலையில் கரெக்டா அந்த டைம் ஒரு 6 மணில எல்லாம் பசங்கலாம் சேர்ந்துட்டு ஊருக்குள்ள ஒரே வெடியை போட்டுட்டு இந்த டைம்ல பெருசா செலிப்ரேட் கூட பண்ண முடியல என்னால. ஸோ எனக்கு அதுவே மெமரபிள் தான். கிராஃப்ட்ஸோட பேப்பர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு காம்படிஷன் மாதிரி. பக்கத்து வீட்டுல நாங்க யார் வீட்டுல குப்பை அதிகமா இருக்கு அந்த மாதிரி பண்ணுவோம். ப்ரோ இப்போ வந்து தீபாவளி வரப்போகுது இல்லையா? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? தீபாவளிக்கு இன்னும் 2 நாளுக்கு முன்னாடி தீபாவளிக்கு 2 நாளுக்கு முன்னாடியே ஊருக்கு போலான்ற பிளான்ல இருக்கு. பிளான் இருக்கு. எந்த ஊர் நீங்க? தருமபுரி ப்ரோ. ஓகே ஓகே. நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணுறோமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா வந்து ட்ரெஸ் எடுப்போம், ஸ்வீட் சாப்பிடுவோம், அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் நம்ம சைல்ட்ஹுட்டில் ஒரு அவ்வளோ ஸ்பெஷல் மெமரிஸ்லாம் இருக்கும் தீபாவளிக்கு. அப்படி உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்னென்ன? ப்ரோ தீபாவளின்னு வந்துட்டாவே மெமரிஸ் தான் ப்ரோ. இப்போலாம் யாரும் அந்த அளவுக்கு யாருமே செலிப்ரேட் பண்றதில்ல. எப்படா தீபாவளி காலையில அந்த டைம் எப்படா ஆகும் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இந்த காலையில் கரெக்டா அந்த டைம் ஒரு 6 மணில எல்லாம் பசங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஊருக்குள்ள ஒரே வெடியை போட்டுட்டு நல்லா ஒரு என்ஜாயா இருக்கும் ப்ரோ. என்ஜாயாக இருக்கும். என்னென்ன பண்ணுவீங்க அந்த டே அன்னைக்கு? என்னென்ன பண்ணுவீங்க? காலையில எல்லாரும் பசங்களும் எல்லார் வீட்ல இருந்து அவங்க வெடி எடுத்துட்டு வந்துருவாங்க. ஒரே இடத்துல உட்காந்து வெடிச்சுட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் ப்ரோ. ஓகே. என்னென்ன ஸ்பெஷல் இப்போ நான் சாப்பாடு அதெல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் சாப்பிடுவீங்க அன்னைக்கு? சாப்பாடு என்ன மட்டன் சிக்கனை சாப்பிட்டு பசங்க வெளியில போயிட்டு படத்துக்கு என்ன படம் விஜய் அஜித் ஏதாவது படம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஏதாவது இருந்துச்சுன்னா அவ கிளம்பிட வேண்டியதான் ப்ரோ. இப்போ தீபாவளி ரிலீஸ் வருது இல்லை? இப்போ டூட், பைசன், டீசல் 3 படம் வருது. ஏதாவது படம் பார்க்கலான்னு ஐடியா இருக்கா? இப்ப அந்த அளவு ஐடியா இல்ல ப்ரோ. ப்ரோ பெஸ்ட் தீபாவளி ரிலீஸ்னா எந்த மூவி சொல்லுவீங்க சின்ன வயசுலேருந்து பார்த்தப்ப? கத்தி மூவி தான் ப்ரோ. கத்தி தானே? ஆமா ப்ரோ. ஏன் கத்தி? அது ரொம்ப ஒரு வைபா இருந்துச்சு ப்ரோ பார்க்க. ஆனால் நீங்கள் தலை ஃபேன் தானே சொன்னீங்க. ஆமா ப்ரோ. ஆனாலும் கத்தி ரொம்ப பிடிக்கும். நான் கத்தி ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது எப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படிலாம் போனீங்க அதெல்லாம் தலை ஃபேனா இருந்தாலும் தளபதி ஃபேனா இருந்தாலும் அந்த படம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, யாரு நல்லா இருந்தா ஓகே செலிப்ரேட் பண்ண வேண்டியதான் ப்ரோ. அந்த மெமரிஸ் எப்படி தியேட்டரில் போனீங்க? எப்படி ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைச்சதா? என்னென்ன மெமரிஸ்லாம் நடந்துச்சு? டிக்கெட் கிடைக்கல ப்ரோ. பிளாக்ல தான் வாங்கி போக வேண்டியதா இருந்துச்சு. உள்ள அடிச்சு பிடிச்சி உள்ள போற வரைக்கும் தான் ப்ரோ. உள்ள போயிட்டு ஒரு வைப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோனா கதை புரிஞ்சுதா இல்லை கத்துற சத்தம் தான் கேட்டு? ஃபர்ஸ்ட் ஷோல போய் கதை புரியுமா ப்ரோ. மறுபடியும் இன்னொரு ஷோ பார்த்தா கதை தான் புரியும் ப்ரோ. ஓகே. நல்ல செலிப்ரேஷனாக இருந்துச்சு. செலிப்ரேஷனா இருந்துச்சு. தீபாவளி முடிஞ்சு தீபாவளினாவே ஊர்ல இருந்து எங்க ஊர்ல வத்தல் மலைக்கு போயிருவோம் ப்ரோ. பசங்க ஒரு 20 பேர் சேர்ந்துட்டு அங்க போய் ஒரு வைப் தான் ப்ரோ. பைக் எடுத்துட்டு போயிட்டு ஏற்காடு மாதிரி அந்த ஒரு பிளேஸ் அங்க போயிருவோம் ப்ரோ. என்ஜாய் பண்ணுவீங்க பயங்கரமா. பயங்கரமா இப்போ அந்த டேஸ்லாம் மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா ப்ரோ. ஒரு 4 இயர்ஸா நாங்க போறதில்ல யாரும் பசங்க. அந்த எல்லா பசங்களும் வெளியில போயிருந்தனால அந்த வேலை எதுவும் இல்லை போறதில்ல ப்ரோ. இப்போ மிஸ் பண்றதுங்க தான். நான் இப்போ இன்ட்ரெஸ்டா தான் ப்ரோ இருக்கேன். வீட்டுக்கு போனோடனே பட்டாசு வாங்கி வெடிச்சிருவேன். அதுதான் வேலையே. சின்ன வயசுல உமன்ஸ்னா அந்த டே ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சோம்னா நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும்ல. எப்படா போடுவோன்னு சொல்லிட்டு அது வந்து நைட்டே எடுத்து பக்கத்துல வச்சுப்பேன். பக்கத்துல வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ட்ரெஸ் வச்சுட்டு போட்டு யூஸ்வலா எல்லாரும் பண்றதுதான். பட்டாசு வெடிச்சுட்டு நல்ல நாள். ஆமா கையில பிடிச்சி போட்டு அப்புறம் கையில எல்லாம் வெடிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு. ஓகே. உங்களுக்கு ஃபேவரட்டான கிராக்கர்ஸ் என்ன கிராக்கர் சொல்லுவீங்க? ஃபேவரட்டா எனக்கு ஊசி வெடி வந்து ஈஸியா கையில பிடிச்ச ஓட்டத்துக்கு ஈஸியா. அதனால அது அதுதான். பிஜிலி வெடி தான். கையில பிடிச்சி போட்டோம்னு வச்சுக்கோங்க அது ஈஸியா இருக்கும். டக்குனு வெடிச்சாலும் ஒன்றும் ஆகாதா. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ட்ரெஸ்ஸஸ்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன் அந்த மொமெண்ட்டுக்காக. நீங்கள் இப்பயும் அப்படி தான் இருக்கீங்களா? ஆமா. இப்பயும் அப்படி தான். நான் இப்போ வீட்டுக்கு போனோடனே பட்டாசு வெடிச்சிருவேன். அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. எங்க கேங்கே அப்படிதான். எல்லாருமே வந்து அந்த மாதிரி சைல்டிஷா தான் இருக்கும். ஸோ சைல்ட்ஹுட்ல வந்து ஸ்கூல் டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட தீபாவளிக்குன்னு தனி செலிப்ரேஷன் டே வச்சிருவாங்க. ஸோ அன்னைக்கு எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டு வந்து ஸ்வீட் ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அது வந்து ஸ்கூல்லேயே வந்து அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் டே வச்சிருக்காங்களா? ஸோ அதில் வந்து எல்லாரும் தீபாவளி ட்ரெஸ் போட்டு வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்து நாங்கள் எல்லாருமே கிராக்கர்ஸ் வெடிக்கிறது அந்த மாதிரி இருக்கு ஸ்கூல்லேயே. சரி. வீட்டில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவீங்க அந்த லீவ் டே அன்னைக்கு? வீட்டில் வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் பிடிக்குமா? சீக்கிரம் எந்திரிக்கிறது பிடிக்குமா? எந்திரிக்கிறது கண்டிப்பா பிடிக்காது. ஆனால் எந்திரிச்சு தான் ஆகணும். அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா எந்திரிச்சு தான் ஆகணும். ஸோ எந்திரிச்சு ஃபேமிலியோட புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி. ஈவினிங் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு
நாம வெடிக்கலனாலும் எல்லாரும் வெடிப்பாங்கல்ல. ஸோ வேடிக்கை ப்ரீ ஷோ. அது வந்துட்டு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி உட்காந்து ஸ்கையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கிறது, நமக்கு பிடிச்சவங்களோட பேசுறது பேசுறது அதெல்லாம் ஜாலியா. ஜாலியா இருக்கும். ஓகே, இப்போ ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா இந்த தீபாவளிக்கு? இந்த தீபாவளிக்கு மேபி ஊருக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றது, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, அவ்வளோதான். அவ்வளோதான். இதுதான் லைட்டாக வச்சிருக்கீங்க. ட்ரெஸ்ஸஸ் இந்த மற்ற விஷயங்கள், இந்த பட்டாசு அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களா? பட்டாசு இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லை ஆக்சுவலி. ஏன் இல்லை? ஏன் நம்ம என்ன அடல்ட் ஆகிட்டாலும் நம்ம அந்த ஒரு நாள் வெடிக்கிறதுல என்ன தப்பு? இல்ல அந்த இன்ட்ரெஸ்ட், வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு. லைக் பாக்குறது, அதான் வெடிக்கிறதுன்னு சின்ன வயசோட லைக் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, ஆனால் வந்து இப்போ சின்ன வயசுல வெடிக்கும் போது ஒரு சில கிராக்கர்ஸ்லாம் நமக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும்ல, அப்படி என்ன கிராக்கர்ஸ்லாம் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்துச்சு? லக்ஷ்மி வெடி, அதுக்கப்புறம் ஆட்டம் பாம்பு, அதுக்கப்புறம் சும்மா பிஜிடி வெடி, அந்த மாதிரி தான். ராக்கெட் வந்து விட்டுட்டு யாராவது விட்டுட்டு நம்ம பாக்குறப்ப அது வந்து பிடிக்கும். மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க தீபாவளியை. வெடிக்கிறது, ட்ரெஸ் போட்டு எல்லார்கிட்ட சீன் போடுறது, சீன் போடணுமா? ஓகே. அப்புறம் எல்லா கசின்ஸுமே இங்க பாருங்க என்கிட்ட நிறைய பட்டாசு இருக்குன்னா அந்த ஒரு பட்டாசு வெடிக்கிறதுல. அண்ட் அம்மா கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டீங்க? ஸ்வீட் செய்ய ஸ்வீட்ஸ் என்ன ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அம்மா கிட்ட இருந்து? குலாப் ஜாமுன். நல்லா செய்வாங்க. ஓகே, தீபாவளினாலே கிராக்கர்ஸ் தான். என்ன கிராக்கர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 50 ஷாட், 100 வாலா அந்த மாதிரி. அண்ட் மார்னிங் வெடியில பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி அண்ட் அதே பீகாக் வெடி அந்த மாதிரி தான். பயப்படாம வெடிப்பீங்களா? பயப்படாம வெடிப்பீங்களா? நானே தனியா வெடிச்சுக்குவேன். தனியாவே வெடிச்சிருவீங்களா? ம். ஓகே. ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேசஸ் எல்லாமே முடிஞ்சா? முடிஞ்சிச்சு. முடிஞ்சு. ஸ்லிப்பர் பர்ச்சேஸ், ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு. டாப் டு பாட்டம் எல்லாம் முடிச்சாச்சு. என்னென்ன விஷயங்கள் மேம் கிட்ஸ் கேட்பாங்க உங்ககிட்ட தீபாவளி இந்த மாதிரி செலிப்ரேஷன்னாலே? என்ன ட்ரெஸ் கேட்பாங்க, கிராக்கர்ஸ் கேட்பாங்க. ட்ரெஸ்ஸு, கிராக்கர்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம தீபாவளி செலிப்ரேஷன்ல ஒரு இப்போ கப்பலா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, தலை தீபாவளி எப்படி செலிப்ரேஷன்ட்டு, அந்த செலிப்ரேஷன் பத்தி சொல்லுங்க. ஒரு சில மெமரிஸ்லாம் உங்களுக்கு கண்ணுக்குள்ளேயே இருந்திருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. தலை தீபாவளிக்கு எல்லாருமே கேதர் ஆனாங்க, கசின்ஸ் எல்லாருமே. அது நல்லா இருந்தது, இந்த மூமெண்ட் நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாரா தலை தீபாவளிக்கு? அவரு தான் செம்ம கிராக்கர்ஸ் இறக்குனாரு நிறைய. உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாருன்றீங்க. இடத்துக்கு இதுக்காக சிவகாசி போனாரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு, கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு சிவகாசி போயிட்டு வாங்கிட்டு வந்தார். பாருங்க உங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறாரு பாருங்க. சின்ன வயசுல மெமரிஸ் இருக்கும் இல்லையா, இப்போ அடல்ட் ஆயிட்டோம், நம்ம செலிப்ரேட் பண்றதை விட்டுருவோம். ஆனா சின்ன வயசுல காலையில எந்திரிச்சதுல இருந்து இதெல்லாம் பண்ணணும்னு மைண்ட்ல இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அப்படி சின்ன வயசு மெமரிஸ் இருக்கும் இல்லையா, சொல்லுங்க. சின்ன வயசுல early morning 3 o'clockலாம் ஏஞ்சி என் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அதெல்லாம் இப்ப மிஸ் பண்றேன் நிறைய. அது அந்த டேல அப்படியே ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே. அது இப்ப மிஸ் ஆகுது நிறைய. ஆகுது. ஆகுது. அது வந்து இப்போ கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா, இவங்க பண்ணுவாங்களா? இவங்க ஏஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் 9 o'clock 10 o'clock தான் ஏஞ்சிக்கிறாங்க. அதான் நான் 4 மணிக்கு தான் தூங்குவோம். ஓ, நைட்டு விடியகாலம் 4 மணிக்கு தான் தூங்குவீங்களா? அதுவரை என்ன பண்ணுவீங்க? படம் பார்க்கலாம், ஃபோன் நோண்டுவோம், யூனோ கார்ட்ஸ் இந்த மாதிரி. அம்மா வந்து 3 மணி வரையும் தூங்கிட்டு 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, நீங்க 4 மணிக்கும் தூங்க மாட்டீங்க. ஆமா, தூங்க மாட்டேன். நம்மளாம் வந்து 12 மணி 1 மணிக்கு தான் ஏஞ்சிட்டு அப்பதான் குளிச்சு சாப்பிடுவோம். அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் தீபாவளி. அப்போ தீபாவளி சீக்கிரமா முடிஞ்சிடும்ல? ஆனா நான் வந்து தீபாவளி டைம்ஸ், இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் மட்டும் சீக்கிரமா தூங்கி லேட்டா தூங்கியே சீக்கிரமா எழுந்திருவேன். அப்படியா மேம்? நீங்க சொல்லுங்க மேம். லேட்டா சீக்கிரமா எந்திரிச்சு தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப earlyலாம் இல்ல, கொஞ்சம் earlier-ஆ எழுந்திருப்பாங்க. ஒரு 9 o'clock எந்திரிப்பீங்க. அதுதானே உங்களுக்கு சீக்கிரம். அது கொஞ்சம் சீக்கிரம். ஓகே, ஆனா நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா மேம், இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி இது மாதிரி பண்றதெல்லாம் நம்ம இப்போ சொல்லி கொடுக்கணும் இல்லையா, ஏன் அதை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொதுவாவே? பசங்க எல்லாம் லேசி ஆயிட்டாங்க இப்போ. எல்லாரும் நைட் லேட்டா தூங்குறாங்க. ஸோ அவங்களால முடியல எதுவுமே. முடியவே இல்லை. ஆமா, முன்னாடி நம்ம எல்லாம் வந்து காலையில ப்ரோக்ராம்ஸ் வர சன் டிவி அந்த மாதிரிலாம் பார்ப்போம். பட் இப்ப எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது நல்லா இருந்தது அப்போ. அது இன்னும் ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்றோம். அது என்ன பிளான்லாம் இருக்கு தீபாவளிக்கு? ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், அடுத்து கிராக்கர்ஸும் பண்ணோம். கிராக்கர்ஸ்ல என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரட், பர்சனல் ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல? லக்ஷ்மி வெடி. சூப்பர். பயப்படாம வெடிப்பீங்களா?
தனியாவே வெடிப்பீங்களா? பயப்பட மாட்டீங்க? நீங்க? நான் பயப்பட மாட்டேன். ஆ. பயப்படாம தனியாவே வெடிப்பீங்க. மேம் இவங்க என்னென்னலாம் உங்ககிட்ட வச்சிருக்காங்க லிஸ்ட்டு? ஜஸ்ட் அதான் சோஃபார் இப்போ அதெல்லாம் தான் முடிஞ்சிச்சு. ஒரு 10,000 பட்ஜெட் இப்போ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 10,000 செலிப்ரேஷன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன வாங்குனாங்க? என்ன ட்ரெஸ்ஸஸ் தான். ட்ரெஸ்ஸஸே இவங்களுக்கே 3,000 அபோவ் தானே இருக்கு எல்லாமே. ஸோ 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸஸ். பேக்கர்ஸ்லாம் வாங்கியாச்சா? அது வந்து அந்த 2 டேஸ் பிஃபோரா போடுவாங்கல்ல நமக்கு ஸ்டால்ஸ். அதில் தான் அப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணுறது. கிராக்கர்ஸ்லாம் வந்து இது வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்கணும்னு நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்களா கிட்ஸு? அவங்களுக்கு வந்து அதோட தெரியல அது எவ்வளோ வந்து எப்படி வெடிக்கும்? வெறிக்கும். அதனால ரொம்ப அந்த பயங்கர சவுண்ட் வர்றது, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கும்ல, அதெல்லாம் கேட்பாங்க. நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்னதா அந்த நைட்டு வைக்கிறது மட்டும் ஓகேன்னு சொல்றது. இப்போ நீங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் நடந்திருக்கும் தீபாவளி டைம்ல. தல தீபாவளி செலிப்ரேஷன் இருக்கும். என்னதான் 1000 தீபாவளி செலிப்ரேஷன் வந்தாலும் அது உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? அந்த இதுல அதோட மெமரி சொல்லுங்க. தலை தீபாவளிக்கே வந்து எனக்கு இவ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதனால எனக்கு வந்து அந்த டைம்ல பெருசா செலிப்ரேட் கூட பண்ண முடியல என்னால. ஸோ எனக்கு அதுவே மெமரபிள் தான். இதுல எந்த ஒரு மெமரிஸும் இல்லையா ஆக்சுவலா? ரொம்ப ஒரு செலிப்ரேட் பண்றது அப்படிலாம் எதுவும் இல்ல. அதான் அந்த டைம்ல நான் வந்து பிரெக்னன்சிங்கிறதால என்னால எழுந்துக்கவே முடியல அந்த டைம்லலாம். ரொம்ப அந்த கிடினஸ், வாமிட் அதெல்லாம் இருந்ததா. ஸோ எனக்கு அதுதான் மெமரபிள். எல்லா தீபாவளிக்கும் பயங்கரமா வெடிப்பேன். இருக்கும். ஆமா. எங்களுக்கெல்லாம் எப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா யாரோட கிராக்கர்ஸோட பேப்பர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு காம்படிஷன் மாதிரி. பக்கத்து வீட்ல நாங்க யார் வீட்ல குப்பை அதிகமா இருக்கு அந்த மாதிரி பண்ணுவோம். இவ அந்த ஆஃப்டர் மேரேஜ் தலை தீபாவளிலேருந்து அப்படியே நான் வெடியே கொளுத்துறதே இல்லை. இப்ப விட்டாரு. இவங்க தான் இவங்க தான் வச்சாலும் பயப்படுவா சின்னவ. அதனால அது ரொம்ப நாங்க விட்டுட்டோம். இப்போ தீபாவளி செலிப்ரேஷனாலே நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த விஷயம்லாம் நம்ம டிக் பண்ணிட்டோமா இல்லைன்னா நம்ம கோ த்ரூ பண்ணிட்டே இருப்போம் அந்த டே ஃபுல்லாவே. அப்படி உங்க லைஃப்ல நடந்திருக்கும்ல ஒரு சில மெமரிஸ். இப்போ சொன்னீங்கல்ல குப்பை அதெல்லாம். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு? அது வந்து நம்ம பெரியவங்க இருப்பாங்கல்ல. ஸோ நான் அப்ப எனக்கு தாத்தா பாட்டி இருந்தாங்க. இப்ப இல்ல. ஸோ அதுதான் நான் மிஸ் பண்றது. ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி, அவங்க நமக்கு பெருசா தரலனாலும் சும்மா ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி குடுப்பாங்க. நமக்கு அப்போ பெருசு இல்லையா? ஆமா. அதுவே பெரிய ஒரு அமௌண்ட் மாரி. ஸோ அந்த காசு எடுத்துட்டு போய் அப்பயே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு அதுக்கு அப்பயே போய் ஏதாவது ஒரு வெடி வாங்குறது. அந்த அந்த வச்சு அந்த 10 ருபீஸ்லயும் போய் ஏதாவது ஒரு வெடி வாங்கி அத உடனே வெடிக்கிறது. அந்த அந்த மாதிரி தான் எனக்கு. மிஸ் பண்றீங்களா அந்த மெமரிஸை? நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். மிஸ்ன்னு இல்ல. இப்ப இவங்களோட நம்ம வந்து அந்த பேரண்ட் ஹுட்ங்கிறது வந்து நமக்கு மிஸ் ஃபீலிங் வராது. இவங்கள நம்ம பார்த்துக்கணுங்கிறோம். அதனால ஐ என்ஜாய்ட் அ லாட். ஸோ மிஸ் ஃபீலிங்லாம் இல்ல அது. ஹாப்பி தீபாவளி. விஷ் ஹாப்பி தீபாவளி.